100% மக்கள் யாருமே வாக்கு செலுத்த போவதில்லை. ஒரு உதாரணத்துக்கு 2 பிரதான கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்குவோம். 3வது 4வது சிறு சிறு கட்சிகள் இருக்கு. 100% மக்கள்ல 30% மக்கள் வாக்களிக்க போறதில்லை. 70% மக்கள் வாக்கு செலுத்துறாங்க. இப்போ இந்த கட்சி ஒரு 30% வாக்குகள் வாங்கிருச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். 2வது இருக்கக்கூடிய அந்த பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி ஒரு 20% வாக்கு வாங்குது. அப்போ 30, 20, 50% வாக்கு இங்க வந்துருச்சு. 3வது இருக்கக்கூடிய ஒரு சிறு கட்சி ஒரு 10% வாக்கு வாங்குது. 4வது இருக்கக்கூடிய அந்த சிறு கட்சி ஒரு 10% வாக்கு வாங்குதுன்னு வச்சு. அப்போ 70%த்துல 30, 20, 10, 10 ஒரு 30% ஓட்டு யாரும் செலுத்தல, இல்ல நோட்டாக்கு செலுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில 1வது கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருது. இந்த 1ஆம் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய கட்சி வேண்டும் அப்படின்னு எத்தனை சதவீதம் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க? 30% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இவர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு? 70%. ஏன்னா 30% ஓட்டு போடல, மீதி இருக்கக்கூடிய 40% எதிர்கட்சிக்கும் 3வது சிறிய கட்சிக்கும் 4வது சிறிய கட்சிக்கும் ஓட்டு போயிருச்சு. அப்போ இந்த ஆளும் கட்சி மெஜாரிட்டி பீப்புள்னுடைய பிரதிபலனை ஆட்சி அமைக்குதா அப்படின்னா, இந்த கட்சி வேணும்னு நினைச்சது 30% பேர், வேண்டாம் அப்படின்னு நினைச்சது 70% பேர். ஆனால் இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றார். அப்போ இவங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் கிரவுட் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஒரு பர்டிகுலர் கேட்டகரி பீப்புள் சாலிடா நம்மளை விட்டு எந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் போக மாட்டாங்க அப்படின்னு அந்த 30% வாக்கு வங்கியை நாம் தக்க வைத்து கொண்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம். இதுதான் நம்மளுடைய சீக்ரெட் ஃபார்முலாவா இருக்கும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது மாதிரி அந்த சாலிடா நமக்கு வர வேண்டிய ஓட்டு, நம்மளை விட்டு போக கூடாத ஓட்டு அப்படின்னு அவங்க தீர்மானிச்ச ஓட்டுகள் தான் சிறுபான்மையினர் ஓட்டு. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்களும் டிஎம்கேவை தவிர வெளியில வாக்கு செலுத்துவது அப்படின்றது ரொம்ப குறைவு தான். 100 இஸ்லாமியர்ல ஒரு 10 இஸ்லாமியர் வேற கட்சிக்கு வாக்கு செலுத்துறாரு அப்படின்னா அது ஆச்சரியம் தான். பெரும்பாலும் இவர்களின் வாக்கு டிஎம்கே கட்சிக்கு தான் ஆண்டாண்டு காலமா போயிட்டு இருக்கு, இனியும் போகும். அதே போல் தான் கிறிஸ்தவ அமைப்பு. 3வதா பார்த்தோம்னா சில அரசு ஊழியர்கள். டிஎம்கே காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய நபர்களுக்கு ஆஃபர் செய்யப்பட்டது. அப்போ அவர்கள் எல்லாம் நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையே டிஎம்கே கவர்மெண்ட்னால தான், கருணாநிதி அவர்களால தான், ஸ்டாலின் அவர்களால தான், இந்த கட்சி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே கிடைச்சிருக்காது அப்படின்றதுக்காக அவங்க சில விசுவாசத்தை காட்டுவாங்க. அப்போ இங்க இந்த 30% கவர்மெண்ட் எம்ப்ளாயி சிறுபான்மையினர் ஓட்டு, இந்த ஓட்டு சாலிடா நம்மளை விட்டு போகலை அப்படின்னாலே நம்மளால ஆட்சி அதிகாரத்துக்கு சுலபமா வர முடியும் அப்படின்றது இவங்களுடைய சக்சஸ் ஃபார்முலால ஒன்று.